அண்ட் லாஸ்ட்டாக இந்த க்யூட்டாக ஒரு பவுச் வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் ஓரளவுக்கு. க்யூட்டான ப்ராடக்ட்டு. எக்ஸ்ட்ரா எந்த ஒரு வெசலுமே எந்த ஒரு திங்ஸுமே கிச்சனுக்காக வாங்கவே இல்லை. எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நானும் கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சேன். தான் நம்ம வீட்டுக்கு வந்து சமயபுரம் மாரியம்மன் வந்துட்டாங்க. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகாஸ் டிலைட். இன்னைக்கு vlog வந்துட்டு ஆஃப்டர்நூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ vlog ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஒரு ஷாப்பிங் ஹால், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னைக்கு ஃப்ரைடே அப்படின்றதுனால பூஜை vlog எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த உட்டன் கோம் வந்து வாங்கினோம். இது வந்து பாப்பாவுக்கு வாங்கினேன். க்யூட்டாக குட்டியாக இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. இது வந்து எனக்கு வந்து டேட்டா ஆங்கிள் பண்ணுறதுக்காக வாங்கினேன். ஸோ இந்த ரெண்டு அண்ட் இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் சால்ட்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 வாங்கினேன். இந்த கீ செயின் கொடைக்கானல் அப்படின்னு போட்டிருக்குது. அண்ட் வந்து திஸ் ஒன் எவ்ரி லவ் ஸ்டோரி. ஸோ இந்த 2 கீ செயின் அண்ட் வந்துட்டு நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. ஸோ கோலம் வந்து போடுறதுக்கு சம்டைம் ஃபெஸ்டிவல் டைமில் பார்டர்லாம் வந்து போடுறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கினேன். இது வந்து இந்த செட்டாக வந்துட்டு 120 150 சொன்னாங்க. ஸோ இது இந்த ஸ்டெட் வாங்கினேன். அண்ட் லாஸ்ட்டாக இந்த க்யூட்டாக ஒரு பவுச். ப்ரைஸ் வந்து 150, 100 தான். ஸோ இதில் இருக்கிறதுல பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹையராக ஃபீல் ஆனது வந்து இந்த ஸ்டெட்டு தான். ஸோ இதெல்லாம் தான் நான் கொடைக்கானலில் ஷாப் பண்ணேன். அண்ட் கூடவே வந்து இந்த ஸ்வெட்டரும் நான் ஷாப் பண்ணியிருந்தேன். அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ஸ்வெட்டர். அந்த ஸ்வெட்டரும் வந்து வாங்கினேன். அது வந்து 1200 சொன்னாங்க. நாங்கள் வந்து 1000 rupees கொடுத்தோம். இதெல்லாமே கூட நம்ம டூரிஸ்ட் பிளேஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்னா இதெல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் கிட்ஸோட டாய்ஸ் தான் பயங்கரமாக ரேட் சொல்கிறாங்க. உட்டன் டாய்ஸ் ஊரில் இருக்க லோக்கல் ஷாப்லேயே அது பார்த்தா 300 400 தான் இருக்குது. பட் இங்கே வந்து 600 700 ரொம்பவே ஹையாக சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் பாப்பாவுக்கு வந்து எதுவும் வாங்கலை. அதுக்கு ரீசனாக தோன்றதை மட்டும் வந்து நாங்கள் வந்து வாங்கிட்டு பர்ச்சேஸ் வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஷாப்பிங் ஹால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம தேனியில் ஷாப் பண்ணது தான். ஸோ வந்து சாமிக்காக ஒரு திங்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு போனேன். பட் அது அங்கங்கே தொட்டு எனக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதையும் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுறது வந்து இந்த லைனரு. ஸோ மெயினாக வந்துட்டு இதுக்காகவும் தான் நான் போயிருந்தேன். கிச்சன் போட்டிருக்கோம்ல, ஸோ அந்த ஷெல்ஃப்க்கு எல்லாமே வந்துட்டு இந்த லைனர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருக்கேன். நான் வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் ஓரளவுக்கு. பட் அந்த வெசல்ஸ்லாம் நம்ம வந்து இழுத்து எடுத்து யூஸ் பண்ணுறப்போ வந்து அந்த கார்னர் அதுக்கப்புறம் கீழெலாம் எனக்கு கொஞ்சம் டஸ்டாகிற மாதிரி ஃபீல் இருக்குது. அதனால நம்ம இந்த லைனர் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம க்ளீன் பண்ணுறப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்த்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் மெயினாக அதை வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350 rupees. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து வருமா அப்படின்னு தெரியல. ஃபஸ்ட்டு ஒரு ரோல் வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம பத்தலைன்னா இதே மாதிரி இன்னொன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு ஒரு ரோல் மட்டும் வாங்கியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வந்து சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவருக்கு வந்து ஒரு சிஸ்டர் வாங்கணும். வந்துட்டு சிலிக்கான் ப்ரஷ் வந்து 2 வாங்கினேன். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி ப்ரஷ் ஒன்று பெரிய ப்ரஷ் ஒன்று 2 வாங்கியிருக்கேன். இது 25 rupees, இது 28 rupees. 3 ரூபா தான் டிஃப்ரெண்டா. வெரி பேட். இந்த கிச்சன் டவல். ஸோ இது மைக்ரோ ஃபைபர்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ இந்த கிளாத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம். ப்ரைஸ் வந்து 60 rupees. இது எல்லாமே சேர்த்து 60 rupees. அண்ட் அதுக்கப்புறம் இது என் ஹஸ்பண்ட் தான் வாங்க சொன்னாங்க. ஆனால் எதுக்குன்னு எனக்கே தெரியலை. இதோட ப்ரைஸ் சொல்லிடுறேன், 36 rupees. இது இந்த ஒரு கத்தி வாங்கணும். இது வந்து கேரளா கத்தி அப்படின்னு சொன்னாங்க. இது ஓப்பன் கூட நான் பண்ணி பார்க்கல. பயங்கரமாக இருக்குது கத்தி, பயங்கர ஷார்ப்பு.
டிஸ்பிளேல வந்து இந்த ஷாப்பில் வைக்கல, நம்ம தனியாக கேட்டால் தான் வந்து இந்த நைஃப் வந்து எடுத்து கொடுப்பாங்க. கேரளா கத்தி அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து இந்த பைனாப்பிள் இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டானதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ஷாப்லலாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பைனாப்பிள் வாங்கணும் அப்படின்னா நான் அங்கேயே சீவிட்டு அந்த மாதிரி வருவேன். பட் எல்லா ஷாப்லேயும் அந்த மாதிரி பண்ணி தர மாட்டாங்க. அதனால இந்த கத்தி நமக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதோட ப்ரைஸ் 95. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டுமே வந்துட்டு ரொம்ப க்யூட்டான ப்ராடக்ட்டு. நல்லா இருக்குல்ல? பாப்பாவுக்கு வந்து வாட்டர் பாட்டில். இது சிப்பர் வாட்டர் பாட்டில் தான். ஸோ இப்போ மேடம் வந்து சிப்பர் வாட்டர் பாட்டிலில் குடிக்கிறாங்க, பழகியாச்சு. அதனால வந்துட்டு இது க்யூட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி பாப்பாவுக்கு வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த கடாய் வாங்கினேன். என்கிட்ட வந்துட்டு இந்த சைஸில் வந்து இல்லை, இதை விட சின்ன சைஸ் 2 இருக்குது. ஸோ அதனால் இந்த சைஸ் வந்து ஒரு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னா எனக்கு டக்குன்னு குக் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்காது. நான் நினச்சிட்டே இருந்தேன். எக்ஸ்ட்ரா எந்த ஒரு வெசலுமே எந்த ஒரு திங்ஸுமே கிச்சனுக்காக வாங்கவே இல்லை. ஸோ இப்போ தான் நம்ம போட்டோம்ல கிச்சனால ஸ்டோரேஜ் நல்லாவே இருக்குது. அதனால் இப்போ வந்து நான் கேட்டு வாங்கினேன் ஹஸ்பண்ட் கிட்ட. இது வந்து இதை பார்த்ததுமே வந்துட்டு செம்ம வெயிட்டு, கீழேனா பாட்டம் வந்து பயங்கர வெயிட்டாக இருக்குது. ஸோ டக்குன்னு அடி பிடிக்காது, அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால வந்து இது நான் பிடிச்சி போய் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600 rupees. 2 years வாரண்டி இதுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆக்சுவலாக லிட்டு கிடையாது. இந்த லிட் பார்த்தீங்கன்னா நான் தனியாக வாங்கினேன். இந்த மாதிரி வந்து ஹேண்டில் வந்து அவங்களே போட்டு கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து போட்டு கொடுத்துருவாங்க, பஞ்ச் பண்ணி நமக்கு கையோட போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த பிளேட்டோட ரேட் வந்து 145 rupees. ஸோ இதுக்கு மேட்ச் பண்ணி நான் வாங்கினேன். ஸோ நான் இப்போ காட்ட போகிறது தான் ஆக்சுவலாக நம்ம வாங்கணும்னு நினச்சி நான் ஷாப்புக்கு போனது. ப்ரீவியஸ் vlogல நான் போட்டிருந்திருப்பேன். நம்ம சமயபுரம் மாரியம்மன் கோயில் போனோம்ல, அங்கே வந்துட்டு நான் சமயபுரம் மாரியம்மன் ஸ்டாச்சு வந்து வாங்கினேன். ஒரு நாள் ஆசை, நம்ம சமயபுரம் மாரியம்மன் கோயில் போனோம் அப்படின்னா அந்த அம்மனை வந்துட்டு குட்டி ஸ்டாச்சுவாக வாங்கிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அது அப்படியே வந்து இருக்குது. நம்ம பூஜை ரூம் ஒர்க் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நானும் கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே நல்ல நாள் அப்படின்றனால இன்றைக்கே வந்துட்டு நம்ம சாமி வந்து வச்சிடலாம், எடுத்து இன்னிலேருந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு குட்டியாக அபிஷேகம் என்னால் முடிஞ்சது பண்ணி அவங்கள வந்து சாமி ரூமில் வந்து இன்னைக்கு வைக்க போகிறேன். ஸோ அந்த அம்மனை வந்து உட்கார வைக்கிறதுக்கு இந்த மாதிரி அழகான ஒரு ஸ்டாண்டு வந்து வாங்கினேன். ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 rupees. இந்த மாதிரி குட்டி பிளேட் ஒன்று வாங்கினேன். சாமிக்கு வந்து ஒரு ஆப்பிள் இல்லாட்டி ட்ரை கிரேப்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பிளேட். இது வந்து 32 rupees. ஸோ தட்ஸ் இட். நம்ம ஷாப்பிங் ஹால் வீடியோ முடிஞ்சு பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நானும் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, தூங்கலாம் மாட்டேன் பட் கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸாக படுத்தா தான் அடுத்த ஒர்க் பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஈவினிங் வந்து பூஜை vlog கூட அவளை கண்டினியூ பண்ணுறேன். பாய். நம்ம ஒரு விஷயம் பண்ணுறப்ப தான் சோதனைலாம் வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு அன்றைக்கி எல்லாமே நடந்துச்சு. கரெக்டாக அன்றைக்கின்னு பார்த்தா RO சர்வீஸ்க்கு வந்துட்டாங்க. ஸோ டைம் அதிலே ஓடிடுச்சு. பூவுமே 3 days-ஆக வந்துட்டு என்னால் வாங்கவே முடியல. ஹஸ்பண்ட் எப்படியும் வாங்கி தருவாங்க, பட் அவங்களும் பிஸியாக இருந்ததுனால எனக்கு பூ வந்து வாங்கி தர முடியல அவங்கனால. ஸோ அதனால நான் வந்துட்டு கார்டன் ஏரியாலேயே அரளிப்பூ, செம்பருத்தி அன்னைக்கு நல்லா பூத்து இருந்துச்சு. அதனால அதை வச்சே பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் கொஞ்சம் பன்னீர் ரோஜா வேற இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நான் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பூஜை பண்ணேன் அன்னைக்கு. இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நான் டயட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிளான் பண்ணேன். ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் நான் ஃபாலோ பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும். டயட்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்னால் அதை கண்டினியூ பண்ணவே முடியல. பட் இப்போ நான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹைட்ரேஷன் தான். அதுக்கு இந்த வாட்டர் பாட்டில் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. 2 liter வாட்டர் பாட்டில். பட் நான் எக்ஸ்ட்ரா வந்து 1 liter குடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இப்போது. நான் மார்னிங் எழுந்ததுமே வந்துட்டு இந்த ஒரு டைமுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். எப்படா ஈவினிங் வரும், ஒரு கப் காஃபி குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்னிங் வந்து இப்போ சுத்தமாக வந்து காஃபி எல்லாமே அவாய்ட் பண்ணியாச்சு. ஈவினிங் மட்டும்தான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். சம்மர் வேற வந்துருச்சு. ஸோ எந்த ஈவினிங்குமே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு காஃபி வந்து கட் பண்ணிட்டு ஏதாவது ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். பட் அது எந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல.
பூஜைக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ வந்து நான் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் வாங்கிட்டு வந்தேன்ல ஸ்டாச்சு. ஸோ இவங்க தான் நம்ம வீட்டுக்கு வந்து சமயபுரம் மாரியம்மன் வந்துட்டாங்க. அழகாக வந்து சூப்பராக வந்து இருக்குது. பின்னாடிலாம் பாருங்களேன், குட்டி குட்டி மைன்யூட் ஒர்க்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்டாச்சு. ஃபர்ஸ்ட் அபிஷேகமாக நான் சாமிக்கு நார்மல் வாட்டரில் பன்னீர் ஜவ்வாது, பன்னீர் ரோஜா இதெல்லாம் சேர்த்து அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து சந்தன குங்குமம் தொட்டு வச்சு தீபாரதனை காமிச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் அபிஷேகமா சந்தனம் அபிஷேகம் தான். சந்தனம் கூட பன்னீர் ரோஜா மிக்ஸ் பண்ணி சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு தீபாரதனையும் காமிச்சாச்சு. தேர்ட் அபிஷேகம் பால் வச்சு தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ பால் அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு தீபாரதனை காமிச்சாச்சு. நான் வந்து 3 அபிஷேகம் தான் நினச்சி வச்சிருந்தேன். ஸோ 3மே வந்து பண்ணியாச்சு. இது பர்ஃபெக்டான்னு கூட எனக்கு தெரியாது. பட் எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஸ்லோகம்லாம் சொல்லி மன நிறைவாக வந்து சாமி வந்து கும்பிட்டாச்சு. இந்த ட்ரெஸ்மே பார்த்தீங்கன்னா நான் அம்மன் வாங்குறப்பவே வந்துட்டு கூட சேர்ந்து வாங்கிட்டேன். 2 வாங்கியிருந்தேன். ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து ப்ளூ கலர் போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. அதனால ப்ளூ கலர் ட்ரெஸ் வியர் பண்ணி விட்டுருந்தேன். அண்ட் இந்த ட்ரெஸ் வியர் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஐயோ சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் அம்மனை வந்துட்டு உட்கார வச்சுட்டு இப்போ அவங்களுக்கு வந்துட்டு நம்ம நெய்வேத்தியம் வந்து படைச்சிடலாம். அழகாக நம்ம அவங்கள கூப்பிட்டுட்டோம். பட் அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும்ல, அதனால நெய்வேத்தியமாக வந்துட்டு நான் வந்து குங்குமப்பூ பால், நாட்டு சக்கரை போட்டு அண்ட் வந்துட்டு நெல்லிக்கனி, அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை 2மே வச்சு நான் சாமிக்கு வந்து நைவேத்தியம் படைச்சிட்டேன். அப்படியே நம்ம வாராகி அம்மனுக்கும் வந்துட்டு விளக்கெல்லாம் போட்டு ஸோ சாமி எல்லாருக்குமே வந்துட்டு நெய்வேத்தியம் படைச்சு சாமி கும்பிட்டாச்சு. இன்னும் நம்ம சாமி ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செட் பண்ணவே இல்லை. செட் பண்ணதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபுல் டூர் நாங்கள் எந்த மாதிரிலாம் இதை டிசைன் பண்ணோம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து நான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் வ்ளாகில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஹஸ்பண்ட் வந்து சாமிலாம் கும்பிட்டு முடிக்கிறப்ப கரெக்டாக வந்து வந்தாங்க. ஸோ அப்படியே வந்து அவங்களையும் சாமி கும்பிட சொல்லியாச்சு. ஸோ அதுவுமே வந்து ஆன் டைமுக்கு வந்தது எனக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு. கரெக்டாக நாங்கள் அம்மன் வாங்கிட்டு வந்து ஒரு 2 or 3 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மாடுலர் கிச்சன் பூஜை யூனிட் ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ என்னால் வந்து பூஜை ரூமை வந்து ஆக்சஸ் பண்ணவே முடியல. 10 to 15 டேஸாக வந்துட்டு நம்ம சாமியை கும்பிடவே இல்லை. ஸோ அதனால இப்போ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் அம்மனை வந்துட்டு எனக்கு அந்த கபோர்ட்குள்ளேயே வந்து வைக்கிறதுக்கு மனசே இல்லை. அதனால தான் எனக்கு பூ கிடைக்காட்டியும் பரவாயில்ல, இருக்கிறத வச்சு எனக்கு எப்படியாச்சும் பூஜை பண்ணிடணும் அப்படின்ட்டு என்கிட்ட இருக்கிறத வச்சு சிம்பிளாக நான் வந்துட்டு பூஜை வந்து சூப்பராக பண்ணியாச்சு. ரொம்ப பாசிட்டிவாக வந்து ஃபீல் ஆச்சு. உங்கள் எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் வீடியோஸ். பாய். ஹாப்பி ஃப்ரைடே.